பழங்கால மக்கள் போர்களில் மக்களை கொடூரமாக கொல்ல பயன்படுத்திய மோசமான டாப் 10 ஆயுதங்கள். இந்த வரிசையில் 10ஆம் இடத்தில் இருப்பது ஈட்டி. இது மெசபடோமியா மன்னர் காலத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு மெசபடோமியா படையால் இது பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதை பயன்படுத்தி அந்த படை பல போர்களில் எதிரி படையை கொன்று குவித்தது. இந்த வரிசையில் 9ஆம் இடத்தில் இருப்பது கோபேஷ். கோபேஷ் என்பது பண்டைய எகிப்திலிருந்து வந்த அருவாள். எகிப்தில் வாள்கள் பயன்படுத்துவது அவர்களின் பழக்கம். மேலும் பல்வேறு வகையான கத்திகள் மற்றும் குட்டை வாள்கள் பெரும்பாலும் பயன்படுத்தப்பட்டன. கோபேஷ் ஒரு தடிமனான பிறை வடிவ கத்தி. இது சுமார் 50 முதல் 60 சென்டிமீட்டர் நீளம் கொண்டது. இது பெரும்பாலும் வெண்கலம் அல்லது இரும்பினால் ஆனது. எகிப்தில் உள்ள சில சித்திரங்கள் கோபேஷ் இருப்பது போலும். மேலும் சிலர் அவர்களின் கல்லறைகளில் காணப்பட்டனர். இந்த வரிசையில் 8ஆம் இடத்தில் இருப்பது அட்லட். அட்லட் என்பது கற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஈட்டி போன்ற ஆயுதம். வடிவமைப்பில் எளிமையாக இருந்தாலும் அட்லட் மிகவும் பயனுள்ள ஆயுதமாக இருந்தது. மிருகங்களையும் வேட்டையாடுவதற்கு இது பயன்படுத்தப்பட்டது. மேலும் சில கோட்பாடுகள் மக்களின் அழிவுக்கு இந்த ஆயுதம் காரணமாக இருந்தது என்று கூறுகின்றன. இந்த பழங்கால ஆயுதம் மிகவும் பொதுவானது. மேலும் அதன் பயன்பாட்டிற்கு பல தொல்பொருள் சான்றுகள் உள்ளன. இது இறுதியில் வில் மற்றும் அம்புகளாக மாற்றப்பட்டது. இந்த வரிசையில் 7ஆம் இடத்தில் இருப்பது நெருப்பு ஈட்டி. தீ ஈட்டி பண்டைய சீனாவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. இது துப்பாக்கி போல் அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. தொழில்நுட்பம் முன்னேறியதால் தீ ஈட்டியுடன் விஷம் கலந்த ஈட்டிகள் மற்றும் குண்டுகளும் இதில் பயன்படுத்தத் தொடங்கின. இந்த ஆயுதம் பல மன்னர்களை கதிகலங்கச் செய்து பல போர்களில் வெற்றியை தட்டித் தூக்க பயன்பட்டது. இந்த வரிசையில் 6ஆம் இடத்தில் இருப்பது மரணக் கதிர்கள். இது சூரிய ஒளியை பிரதிபலித்து அவற்றை கப்பல்களில் தாக்கும் கருவியாக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படுகிறது. ஒளியை தாக்கும் விளைவாக வெப்பநிலை அதிகரித்து இறுதியில் கப்பல்கள் எரிய காரணமாகின்றன. இதை பார்த்த வெளிநாட்டு படைகள் கப்பலில் இதை பயன்படுத்தும் ஊர்கள் பக்கம் போகவே பயப்பட்டன. இது பயன்படுத்த மிகவும் சுலபமாக இருந்துள்ளது. இந்த வரிசையில் 5ஆம் இடத்தில் இருப்பது இரும்பால் செய்யப்பட்ட புலி நகங்கள். அதாவது புலி நகங்கள் என்பது பண்டைய இந்தியாவில் பயன்பாட்டில் இருந்த ஒரு நகம் போன்ற ஆயுதம். இந்த ஆயுதம் பெரிய பூனைகளின் நகங்களை அடிப்படையாகக் கொண்டது. 4 முதல் 5 வளைந்த கத்திகள் உள்ளன. அவை தோல் மற்றும் தசைகளை கொடூரமாக வெட்ட பயன்படுத்தப்படுகின்றன. குத்துவதற்கும் தள்ளுவதற்கும் பயன்படுத்தக்கூடிய கூடுதல் கத்தி போன்ற ஆயுதமும் இதில் சேர்க்கப்பட்டது. இந்த வரிசையில் 4ஆம் இடத்தில் இருப்பது ஒட்டச்சி. இது பழங்கால சைனாவில் பயன்படுத்தப்பட்ட ஒரு வகையான வாள். இது பெரும்பாலும் திறமை உள்ள படை வீரர்களிடமே இருக்கும். இதனின் கூர்மைத்தன்மையால் மரத்தை கூட வெட்டும் அளவுக்கு சக்தி வாய்ந்தது. இது சீனா மக்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயுதம். ஜப்பானிய மக்கள் போர் செய்ய பயன்படுத்திய வாள்களில் பல வகைகள் உள்ளன. அவை அளவு, வடிவம், பயன்பாட்டு முறை மற்றும் உற்பத்தி முறை ஆகியவற்றால் வேறுபடுகின்றன. ஜப்பானிய வாள்களில் பொதுவாக அறியப்பட்ட சில வகைகள் உச்சிகடானா, டாச்சி, ஓடாச்சி, வாக்கிசாஷி மற்றும் டாண்டே. இந்த வரிசையில் 3ஆம் இடத்தில் இருப்பது வாள் மற்றும் கேடயம். இது இந்திய மக்களால் பழைய காலங்களில் பயன்படுத்தப்படுகிறது. இது தமிழ்நாடு மக்களாலும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. இதை கொண்டு தமிழர்கள் பல்வேறு போர்களில் எதிரி நாட்டு மன்னர்களை மிரண்டு ஓட செய்தனர். இது தமிழர்களின் ஒரு பொக்கிஷமாகவும் இருக்கிறது. இந்த வரிசையில் 2ஆம் இடத்தில் இருப்பது ஸ்வாய்ஹாண்டர். ஸ்வாய்ஹாண்டர் என்பது வரலாற்றில் மிகப்பெரிய வாளாக இருந்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது. இது சூவிஸ் மற்றும் ஜெர்மன் காலாட்படை வீரர்களால் எதிரிகளை எதிர்த்து போராட பயன்படுத்தப்பட்டது. இதனின் எடை காரணமாக இந்த வாள்கள் 2 கைகளால் பயன்படுத்தப்பட்டன மற்றும் 70 அங்குலங்கள் நீளமாக இருந்தன. அவற்றின் எடை பொதுவாக 6 கிலோ வரை இருக்கும். இதை பயன்படுத்தும் மனிதர்கள் மிகவும் பலசாலியாக இருந்தால் மட்டுமே இதை எடுத்து சண்டை செய்ய முடியும். இந்த வரிசையில் முதல் இடத்தில் இருப்பது தீ கக்கும் அரக்கன். இது 7ஆம் நூற்றாண்டு முதல் 14ஆம் நூற்றாண்டு வரை கிழக்கு ரோமானிய பேரரசால் தயாரிக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்ட தீ கக்கும் இரசாயன ஆயுதமாகும். கிரேக்க நெருப்புக்கான செய்முறையானது பாதுகாக்கப்பட்ட ராஜரகசியமாக இருந்தது. தண்ணீரில் எரியும் அதன் திறன் அதை ஒரு பயங்கரமான மற்றும் போரில்
பல மக்கள் அழிவுக்கு காரணமான கடற்படை ஆயுதமாக மாற்றியது. முதலில் இது கண்டுபிடிக்கப்பட்டபோது இது ஏரியும் அம்பாதான் இருந்தது. பின்புதான் இது இந்த பயங்கரமான ஆயுதமாக மாறியது. இது இன்னும் பல இடங்களில் பொக்கிஷமாக பாதுகாத்து வரப்படுகிறது. இதை வைத்து அந்த காலத்தில் பல நாட்டு மன்னர்களை பயந்து ஓட செய்தனர்.